இந்த பூமியில 700 கோடி மனிதர்களுக்கு மேல் வாழ்கின்றார். எவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? எம்பெருமான் சிவாலயத்தை எழுப்புவதற்கோ எம்பெருமான் சிவாலயத்தை புனரமைப்பதற்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கிறது என்றால் அவர் சிவனின் பரிபூரண அருளை பெற்றவர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னும் உங்க பக்கத்துல ஒரு சிவாலயம் வழிபாடு இல்லாம இருக்கு, நீங்க அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா சிவனோட முழு அனுகிரகத்தை பெற்றவர் நீங்கள். பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும், சிவநாமம் சொல்ல முடியும், சிவாலயங்களை புனரமைக்க முடியும். ஒருவனுக்கு அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் 7 பிறவிகளும் செய்த புண்ணியம் அது. நம்ம ராஜாக்கள்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆலயங்களையா கட்டி வச்சாங்களே, பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அத்தனை சிவாலயங்களை எழுப்பி சென்றார். நம்ம போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு தூக்கமே வராத நாட்கள் பல இருந்திருக்கும். நீங்கள் என்று அந்த ஆலயத்தில் வந்து நிற்க வேண்டும், உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்பதை உணர வைப்பதற்கும் அவரே நேரம் குறிப்பார். அவர் என்று என்னை அழைக்கின்றாரோ அந்த இடத்தில் நான் சென்று நிற்பேன். கட்டாயமா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவாங்க. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பஞ்சாட்சர மந்திரத்தை எந்நேரமும் சொல்ல வேண்டியது, சிவனையே நினைத்திருக்க வேண்டியது, சிவன் பெயரை மட்டும் சொல்லி அடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. இதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும். நெறி தவறாமல் தர்மம் தவறாமல் வாழ்கின்ற ஒரு சிவனடியாரால் கட்டாயம் சிவனை வாழும் போதே காண முடியும். நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லும் போதே இந்த உயிர் இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லா சிவனடியாரோட ஆசையுமே. உண்மைதானே நான் சொல்றது?